நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய ஆறுதலையும் குறித்து தியானிக்கிற ஒரு அருமையான நிகழ்ச்சிக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், உங்களுக்கு தெரிந்தவர்கள், பிரச்சனையோடு இருக்கிறவர்கள், ஆண்டவருடைய அன்பைக்காக ஏங்கி நிற்கிறவர்கள், அவர்கள் எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகம் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்க வையுங்கள். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, தேவரீருடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, உம்மை சரியாய் நாங்கள் விளங்கி கொள்ள இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களுக்கு நீர் கற்றுத்தருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை யாத்ராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தினுடைய இறுதி பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இதற்கு என்ன பொருள் என்று நம்ம பார்த்தோமானால், நான் உன்னை குணமாக்குகிற கடவுள், நான் உன்னை சுகமாக்குகிற கர்த்தர். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்? ஆண்டவருடைய அன்பு எத்தகையது! இழந்து போனதை ரட்சிக்கவும், இழந்து போன மனித குலத்தை மீட்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தேன் என்று அவர் சொன்னார். லூக்கா 19:10. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனை படைத்து அவனை தன் சாயலாய் தன் ரூபத்தின்படி தன்னை போலவே படைத்தார். அவன் வளர்ந்து பெரியவனாகி பலுகி பெருகி ஒரு கூட்ட பரிசுத்தமான மக்கள் அவருக்கு தேவை. ஆண்டவருடைய ராஜ்யத்திலே கீழ்ப்படியாமல் விழத்தள்ளப்பட்டு போன பாதாளத்தின் தூதர்கள் அந்த இடத்தை நிரப்புவதற்காக, கடவுளை ஆராதனை செய்யக்கூடிய அந்த இடம், அதிலே கொண்டு போய் உங்களையும் என்னையும் நிறுத்தும்படியாக இந்த பூமியிலே ஒரு மனிதனை அவர் உண்டாக்கினார். ஆனால் அந்தோ பரிதாபம், இந்த மனிதன் ஆண்டவருடைய வார்த்தைகளை மீறினான். ஆண்டவருடைய வார்த்தைகளை மீறின பொழுது பாவம் இந்த உலகத்திலே வந்தது. மனிதர்கள் பாவம் நிறைந்தவர்களாய் மாறினார்கள். அதுவரை ஆதாமும் ஏவாளும் அந்த தோட்டத்திலே பாதுகாப்பாய் இருந்தார்கள், பரிசுத்தமாய் இருந்தார்கள், ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருந்தார்கள், இயற்கையோடு இணைந்திருந்தார்கள். அவர்களுக்கு உடை இல்லை, அவர்களுக்கு எந்த மறைவிடமும் அந்த தோட்டத்தில் இல்லை. இயற்கையோடு இயற்கையாய் அவர்கள் இணைந்திருந்தார்கள். இன்றைக்கும் சில மருத்துவர்கள் சொல்லுவார்கள், இயற்கையோடு எப்போதும் ஒரு கனெக்டடாகவே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சமீபத்திலே ஒரு பணக்கார மனிதர் சமூக வலைதளத்திலே ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அவருக்கு எப்போ பார்த்தாலும் சின்ன சின்ன வியாதிகள், தலைவலி, காய்ச்சல், சளி இப்படியே வந்து கொண்டே இருந்தது. பலவீனப்பட்டு கொண்டே இருந்தார். அவருடைய குடும்ப நண்பர் டாக்டரிடத்தில் சென்ற பொழுது டாக்டர் அவ்வப்போது சிகிச்சை அளித்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் டாக்டர் சொன்னார், நீங்கள் செருப்பு போடாமல் நடந்திருக்கீங்களா அப்படின்னோடனே, இல்லவே இல்லை, செருப்பு போடாமல் என்னால் மண்ணில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அப்போ அந்த டாக்டர் சொன்னார், இனிமேல் நீங்கள் உங்கள் வீட்டு தோட்டத்தில் நீங்கள் வாக்கிங் போகும்பொழுது செருப்பு இல்லாமல் நடந்து பழகுங்க. மண்ணில் தான் நடக்கணும்னு இல்லை, நீங்கள் போட்டிருக்கிற அந்த ஃபேவர் பிளாக்கில் கூட நீங்கள்
செருப்பு இல்லாமல் நடங்க. காலையில் சூரிய ஒளி உங்கள் உடம்புல படுற மாதிரி ஒரு அரை மணி நேரத்துக்கு மாதிரி நீங்கள் அதில் நில்லுங்க. அப்படியே வாக்கிங்கில் ஃபேர் பாடியோட சட்டை இல்லாமல் தோலில் சூரிய ஒளி படும்படியாக நடங்க. அரை மணி நேரம் சன்பாத், அரை மணி நேரம் வாக்கிங் வித்தவுட் ஸ்லிப்பர்ஸ். நல்லா பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க, இல்லை சாப்பிட வேண்டாம் அப்படி டாக்டர் சொன்னார். அது ஏன் டாக்டர்னு ஒன்று, இந்த பிரபஞ்சத்தோடு இந்த இயற்கையோடு உங்கள் உடல் அப்படி இணைக்கப்பட வேண்டும். பிரபஞ்சத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து நீங்கள் கவனமாய் ஒரு ரூம்குள்ளே ஏசி ரூமில் அடைச்சி இருக்க வியாதி. ஆண்டவர் ஆதாமை இயற்கையோடு இசைந்து இருக்கும்படியாய்த்தான் உருவாக்கினார். ஆனால் அவன் பாவம் செய்த பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளை அவன் மீறின பொழுது இயற்கை அவனுக்கு எதிராய் வந்தது. அதுவரை ஆதாம் காய்ச்சல் இருந்தான் என்றோ, ஆதாமுக்கு சளி பிடித்தது என்றோ, ஆதாம் இருமினான் என்றோ, தும்மினான் என்றோ நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் பாவம் செய்த பொழுது, ஆண்டவருடைய பாதுகாப்பை விட்டு வெளியே அவன் அனுப்பப்பட்ட பொழுது பாதுகாப்பை இழந்து போனான். அவனுக்கு இப்போ உடை தேவைப்படுகிறது. இயற்கை அவனுக்கு எதிராய் வந்தது. மழையிலே நனைந்தால் சளி பிடிக்கிறது. எல்லாருக்கும் ஒரு பெரிய பரிசுத்தவானாக இருந்தாலும் இன்றைக்கு பனியிலே கொஞ்ச நேரம் நனைந்தால் அவருக்கும் சளி பிடிக்கும். இயற்கைக்கு எதிர்த்து இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலே நமக்கு வியாதிகள், இயற்கையை எதிராய் போவதனால் வியாதிகள். எல்லாவற்றுக்கும் மூல காரணம் தேவனுடைய வார்த்தையை மனிதன் மீறினதினால். ஆண்டவருடைய வார்த்தையை மனிதன் முற்றிலுமாய் மீறுகிறதை பார்க்கிறோம். இன்று வரை சின்ன குழந்தைகள் எடுங்க, அம்மா சீராட்டி பாராட்டி வளர்க்கிறாள். ஆனால் அந்த குழந்தை அடம்பிடிக்கிறது, கீழ்ப்படிய மறுக்கிறது, சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன் என்கிறது. சரி, இந்த பழக்கம் வரட்டும் சொல்லி ஸ்கூலில் கொண்டு விடுறோம். அங்கே கண்டிப்பு, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டமேட்டிக்குள்ளே அவனை கொண்டு வரான்னு பார்த்தா அங்கேயும் இப்போ சட்டம் போடுறான் அரசாங்கம். ஆசிரியர்கள் பிள்ளைகளை ஒன்றுமே சொல்லக்கூடாது, லேட்டாக வந்தால் வகுப்பறையில் வெளியில் நிப்பாட்டக்கூடாது, முழங்கால் போட விடக்கூடாது, அவனுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கக்கூடாது, அவனை பேசக்கூடாது, அவன்கிட்ட கேட்கணும் இன்றைக்கி என்ன நடத்தணும்னு. அவன் என்ன சொல்கிறானோ அதை தான் நடத்தணும். எப்படி சிலபஸ் மாறிட்டு பாருங்க. நீ என்னென்னலாமோ சொல்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, கீழ்ப்படியாமை, பாவம் மனிதனுக்குள்ளே வியாதியை கொண்டு வருகிறது. சங்கீதக்காரனை தாவீது தான் இதை ரொம்ப அழகா சொல்றார். ஆண்டவரே, என் பாவத்தினால் என் எலும்புகளிலே சௌக்கியம் இல்லை. என் பாவம் என் சரீரத்தில் வியாதியாய் வெளிப்படுகிறது. உலகம் முழுவதும் வியாதிகள், உலகம் முழுவதும் பிரச்சனைகள், உலகம் முழுவதும் இன்றைக்கு மனிதன் பலவீனப்பட்டு கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். காரணம், ஆண்டவரை எதிர்த்ததினால் வந்த பாவம், ஆண்டவருடைய வார்த்தைகளை மீறி நடந்ததினால் வந்த பாவம், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்வதினால் வந்த பாவம். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை பார்த்து அன்றைக்கு சொன்னார், இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்தவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். என் மகனே, என் மகளே, நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர். ஆண்டவருக்கு விரோதமான பாவத்தை செய்து, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு மீறி நடந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த மாற்றம் நம்முடைய பிராக்டிஸ்லாம் வராது. இந்த மாற்றத்தை ஆண்டவரே நமக்கு தர விரும்புகிறார். அதற்காகத்தான் அவர் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார்.
தாங்கொண்ணா துயரத்தோடு இந்த பாவ பரிகாரியாக சிலுவையிலே அவர் தொங்கினார். தன் இரத்தத்தை சிந்தினார். என கண்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உனக்காக ஒருவர் கண்ணீர் வடித்தவர், உனக்காக ஒருவர் தன் உயிரையே கொடுத்தவர், உன் அன்புக்காக நீ தேடி வந்திருக்கிற தெய்வம். உலகத்தில் மனிதனுடைய அன்பை தேடி வந்த ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகவேதான் அதற்கான விலைக்கரையத்தையும் அவர் கொடுத்தார். அந்த விலைக்கரையம் என்ன? மாசற்ற அவருடைய இரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டது. பிரியமானவர்களே, மாசற்ற அவருடைய இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. ஆகவேதான் அவர் தைரியமாய் உங்களையும் என்னையும் பார்த்து அவர் சொல்லுகிற கர்த்தர், நான் உங்களை குணமாக்குகிற கர்த்தர், நான் உன்னை சுகமாக்குகிற கர்த்தர். நீங்கள் யாராயிருந்தாலும், இந்த உலகத்தில் வானத்துக்கு கீழே பூமியின் மேல் வாழ்கிற யாராயிருந்தாலும் அவர் எந்த வித்தியாசமும் பார்க்காமல் உங்களை குணமாக்க விரும்புகிறார். உங்கள் வாழ்வை மாற்ற விரும்புகிறார். நாம் செய்த பாவம் அழுகி நாற்றம் எடுத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சரீரத்தில் அதனால வியாதி, நம்முடைய சரீரத்தில் அதனால பலவீனம். நாம் இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். நான் என்ன பாவம் செய்த பிரதர்? நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலையே, நான் யாருக்கும் எந்த தீமையும் செய்யலையே, ஆனாலும் ஏன் எனக்கு இந்த வியாதி? ஏன் என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை? ரிட்டையர்ட் ஆகி அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்று வீட்டில் இருக்கிற வயதான தம்பதிகள் நாங்கள். ஆனால் எங்களுக்கு நிம்மதி இல்லை. ஜெபிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஆலயத்திற்கு செல்லுகிறோம். ஆனால் என் மகன் மகா முரடனும் குடிகாரனுமாய் இருக்கிறான். பயமா இருக்கு. ஒரு ஐயா சொன்னாங்க, ஃபோன் பண்ணி என்னிடத்துல, 70 வயதுக்கு மேல் இருக்கும் அவருக்கு. அவருடைய மகன் ஒருவர் திருமணமாகாமல் 45 வயது கடந்து லோக்கல்ல அடிதடி, எப்போ பார்த்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணி, அடிக்கடி அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. இவர் போய் ஜாமீன் எடுத்துட்டு வருவார். வீட்டில் தங்க மாட்டான், குடிப்பான். ஏதாவது பேசணும்னா அருவாளை எடுத்துக்கிட்டு அப்பாவே வெட்ட வருவான். பிரதர், ராத்திரி படுக்கும் போதும் பயந்துகிட்டு இருக்கோம், நானும் என் மனைவி. எந்த நடு ராத்திரியில் வருவான், குடி வெறியில சண்டை போடுவான், இருக்கிற பாத்திரங்களை அடித்து உடைப்பான்னு எங்களுக்கு தெரியாது. இரவிலும் எனக்கு நிம்மதி இல்லை, இரவிலும் எங்களுக்கு அமைதல் இல்லை என்று புலம்புகிற ஆட்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை அடையணும். இந்த பாவம் ஒரு மனிதனை வாழ விடாது. பிரியமானவர்களே, பாவத்தோடு நீ விளையாட முடியாது, பாவத்தோடு நீ வாழ முடியாது. பாவம் ஆரம்பத்தில் இனிமையாய் தோன்றும். குடிப்பது, வெறிப்பது, தவறான காரியங்களை செய்வது எல்லாமே ஆரம்பத்தில் இனிமையாய் தோன்றும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இந்த பாவம் உன்னை அடிமைப்படுத்தி விடும். அப்புறம் நீ எந்திரித்து வர முடியாது. நினைச்சா விட்டுருவேங்கிறத கதையெல்லாம் இங்கே நடக்காது. ஏனென்றால் நீ பாவத்திற்கு அடிமையாகி விட்டாய், சாத்தானுக்கு அடிமையாய் இருக்கிறாய். பாவத்தின் பலன், பாவம் உன்னை அழுத்தி கொண்டிருக்கிறது. குடிகாரர்கள் எத்தனை பேர் குடி எனக்கு வேண்டான்னு நினைக்கிறாங்க தெரியுமா? டாஸ்மாகில் போய் தொழிலாளிகள், ஏழை கூலி தொழிலாளிகள் போய் குடித்து குடித்து அவர்களில் ஒருவர் கூட நல்ல நேரத்தில் இருக்கும்போது, போதை இல்லாமல் இருக்கும்போது கேட்டால் எனக்கு இது பிடிக்கலன்னு தான் சொல்கிறாங்க. வேதனையை மறக்கத்தான் குடிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள்.
அவர்கள் எத்தனை காரியங்களை சொன்னால் அவன் குடிக்க அடிமையாகிவிட்டான். குடிக்க அடிமையாகிட்டான். இனி அவனை விடுதலை செய்வது என்பது மனிதர்களால் கூடாதது. மனிதர்களால் கூடாதது, மருந்துகளால் கூடாது. தேவனால் மாத்திரம்தான் ஒரு மனிதன் குடியில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் அவன் விடுதலை, நிரந்தர விடுதலை அடைய முடியும். உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கிற நான் என் இள வயதிலிருந்து வாலிப வயது வரை எல்லா பாவங்களிலும் அடிமைப்பட்டு சிக்குண்டு கிடந்தேன். எனக்கே ஆச்சரியம், இந்த குடியிலிருந்து எப்படி நான் விடுதலையானேன் என்று. ஆண்டவர் ஒரு வினாடியிலே முற்றிலுமாய் விடுதலையாக்கி விட்டார். அந்த அற்புதமான நாளை என்னால் மறக்கவே முடியாது. 1985 ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி சாயங்காலம் இயேசு என் உள்ளத்திலே வந்தார். இயேசு என் உள்ளத்திலே வந்தார். இன்றைக்கு 40 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. அவர் என்னை விட்டு எல்லா பாவங்களையும் அறுத்தெறிந்து என்னை ஒரு விடுதலை உள்ள மனிதனாய் ஆண்டவர் மாற்றினார். என கண்பானவர்களே, 103ஆம் சங்கீதத்திலே தாவீது ராஜா தன்னுடைய அனுபவத்திலே அவர் எழுதுகிற ஒரு அருமையான காரியத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். 103ஆம் சங்கீதத்திலே 3வது வசனம் 4வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. ஆண்டவர் நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். நாம் அவருக்கு விரோதமாய் செய்த எல்லா அக்கிரமங்களையும் அவர் நமக்கு மன்னித்து, அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கும் பொழுது நம்முடைய நோய்கள் எல்லாம் குணமாகிறது. ஆரோக்கியமான ஒரு சரீரத்தை ஆண்டவர் தருகிறார். அவர் உன் பாவங்களை அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை, உன் உயிரை, உன் ஆத்துமாவை பாதாள அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறார். உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா சகோதரி, இயேசு கிறிஸ்து உங்களை நோக்கி தன் 2 கரங்களை விரித்தவராய், என் மகனே, என் மகளே, நீ என்னிடத்திலே வா என்று கெஞ்சி நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அஸ்தமனமான போது அசுத்தாவி பிடித்திருந்த அநேகரை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவர் தமது வார்த்தையினாலே அவைகளை துரத்தி தன்னிடத்தில் வந்த வியாதியஸ்தர்கள் எல்லாரையும் சுகமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அதே வல்லமை, அதே ஆண்டவருடைய கிருபை இப்பொழுதும் நம்மை தேடி வந்திருக்கிறது. இப்பொழுதும் நடுவிலே இருக்கிறது. இந்த செய்தியை நீங்கள் உலகத்தின் எந்த பகுதியிலிருந்து கேட்டிருந்தால் ஆண்டவருடைய வல்லமை அங்கே உன்னை தொடப்போகிறது. தேங்க்யூ விஷ், தேங்க்யூ லார்ட். தேவ ஆவியானுடைய பிரசன்னத்தினாலே அவர் எங்களை நிரப்பி இருக்கிறதை என்னால் உணர முடிகிறது. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை இப்பொழுதே தொட விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை இப்பொழுதே தொட விரும்புகிறார். நீங்கள் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி வியாதியோடு இருக்கிறவர்கள், படுக்கையிலே இருக்கிறவர்கள், குடும்ப பிரச்சனைகளோடு இருக்கிறவர்கள், ஃபைனான்சியல் பிரச்சனையோடு இருக்கிறவர்கள், பலவிதமான போராட்டங்களோடு இருக்கிறவர்கள், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வெகு நாளாய் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு சுகம் இல்லை. வெகு நாளாய் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு முற்றிலுமான
சுகம் இன்னும் கிடைக்கவில்லை என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெரியோரையும் சிறியோரையும் இப்பொழுது தம்முடைய குணமாக்கும் வல்லமையினால் ஆண்டவர் உங்களை குணமாக்க விரும்புகிறவை. தேங்க்யூ மைலா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி ஆண்டவரே எங்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகிற என்று வாசித்த வசனத்தின்படி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதை என்னால் உணர முடிகிறது. கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களை கிரமங்களில் இருந்து உங்களை விடுதலை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சிக்கி இருக்கிற பாவ பழக்க வழக்கங்களில் இருந்து உங்களை இப்பொழுது விடுதலை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மறுபடி 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 பாவம் செய்து கொண்டிருக்கிறாயே சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இப்பொழுது உங்களை விடுதலை செய்ய போகிறார். ஆண்டவருடைய விடுதலையின் வல்லமை வந்திருக்கிறது. ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், ஆண்டவரே நான் குறைவுள்ள மனுஷன், அக்கிரமம் செய்கிற மனுஷன், என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே என்று கேள். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் இப்பொழுது மன்னித்து அடுத்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்க போகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் பல இடங்களிலும் இருந்து ஆண்டவரே, விசேஷமாய் இலங்கையிலிருந்து ஆண்டவரே, நைஜீரியாவிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இப்பொழுது சுகமடைவார்களாக, இப்பொழுது சுகமடைவார்களாக, இப்பொழுது சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே உமக்கு நன்றி. யுஎஸ்லிருந்து பார்த்து கொண்டிருக்கிற மக்கள், அரேபியாவிலிருந்து சவுதியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டவரே, உலகின் பல பகுதிகளிலும் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் நீர் முதலாவது மன்னித்து ஒரு நோய்களை குணமாக்குவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே இந்தியா முழுவதிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் கடந்து செல்லட்டும் ஐயா. ஆண்டவரே பல மொழி பேசுகிற மக்களுக்கு நடுவில் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் கடந்து போகட்டும். எனக்காக என் பாவங்களை ஏற்ற ஒரு ஆண்டவர், ஒரு தியாக புருஷன் எனக்காக மரித்தார். அவருடைய இரத்தத்தினால் நான் இப்பொழுது மன்னிக்கப்படுகிறேன் என்கிற வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேசம் முழுவதும் சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய தெய்வீக வல்லமை உடைய பிள்ளைகளை தொடட்டும், உடைய தெய்வீக ஆரோக்கியம் உடைய பிள்ளைகளை தொடட்டும், உடைய தெய்வீக வல்லமை உடைய பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வியாதிகளை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர் என்று சொன்னீங்களே. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே பிரச்சனைகளில் இருந்து அவர்களை நீர் விடுதலை செய்வீராக. பிள்ளைகள் குடிகாரர்களாய், வயதான பெற்றோருக்கு அச்சுறுத்தலாய் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நீர் இப்பொழுது சாதுவாய் மாற்றுவீராக. ரவுடியாய் திரிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே. பெற்றோர்களுடைய அழுகையும் கண்ணீரும் நிற்கட்டும். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆவியானவரே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கிருபை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.